சத்தியமா சொல்றேங்க, வயிறெறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? மக்கள் ஒரு இடத்துல திருந்தணும், இல்லை மக்கள் கொஞ்சம் பேரை திருத்தணும். மக்களால் எப்படி விக்கி திருத்த முடியும்? நம்மகிட்ட தான் ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆளும் வர்க்கம், பணம், இது எதுவுமே நம்மகிட்ட இல்லையே. அப்படி இருந்தும் நம்மளால் ஏதாவது திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்கள்ல. கண்டிப்பாக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம திருத்த வேண்டியது ஊடகம். ஆனால் ஊடகம் நினச்சா நமக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதே ஊடகம் நினச்சா ஒரு திமுக காரனை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அவனை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி அதை டிபேட்டாக நடத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கு இன்றைக்கி எண்டு கார்டு போடணும். எந்தெந்த ஊடகத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற மாறு வேடத்தில் ஒரு கட்சி, நாட் ஓன்லி திமுக, அது அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி, யாராக வேணாலும் இருக்கட்டும், பட் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிற அந்த பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு அரசியல்வாதியாக மாறி சும்மா கத்தக்கூடிய நபர்களை இங்கே நீ ஏண்டா போட்ட, ஏன் இந்த டிபேட்டை நடத்தின அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அந்த ரீடர் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அந்த சேனலினுடைய ஹெட் இப்படின்னு சொல்லி எல்லாருமே வாசித்து பார்ப்பாங்க. அப்படி வாசித்து பார்க்கும்போது நாட் கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. நார்மலாக பத்திரிகையில் உண்மையிலேயே நீ படித்து தான் இந்த வேலைக்கு வந்தியா, இல்லை உங்கள் அம்மா அப்பா இப்படி தான் படிக்க சொல்லி கொடுத்தாங்களா, இப்படி தான் செய்ய சொல்லி கொடுத்தாங்களாங்கிற வார்த்தையை நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வாழ்ந்த பூமி இது. அந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் திமுகவினுடைய இல்லாட்டி அதிமுகவினுடைய, பிஜேபியினுடைய, நாம் தமிழர் கட்சியினுடைய யாராவது ஒரு நபரை கொண்டு வந்துக்கிட்டு இவர் பத்திரிகையாளர்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி போக்கு காண்பிப்பதை, இத்துடன் ஊடகத்தை நாம் நிறுத்த வைக்க வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? அண்டா செந்தில் அவர்கள் தான். என்ன கத்துறாரியா மனுஷன்? அதை நான் மட்டும் சொல்லலை, அண்டா ஏன் இப்படி ஆயிட்டான், டேய் அளவா கூடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க முடிந்தது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் திமுக காரனாகவே முழுசாக மாறிட்டார்னா பக்கா திமுக காரன் கூட அப்படி பேச மாட்டார். அந்த அளவுக்கு இவர் கத்துறாரு, ஒரு வேறு மாதிரியான பிஹேவியரை காண்பிக்கிறார். அப்போ என்ன ஆச்சு, எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை நீ எப்படி என்னுடைய முதலாளியை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே கருத்துக்களை என்னால் வாசிக்க முடியுது. அப்போ இந்த அண்டா செந்தில் மாதிரியான ஆட்களை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி இனிமேல் பேர் போடாதீங்க தயவு செஞ்சு. அது ஊடகத்துக்கே பெரிய ஒரு கஷ்டம், அது ஊடகத்துக்கே பெரிய ஒரு அவமானம். அந்த அவமானத்தை நீங்கள் உங்கள் ஊடகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற கோரிக்கை ப்ளஸ் எச்சரிக்கையை நம்ம மக்கள் டிபி ட்ரூப்ஸ் கண்டிப்பாக எல்லா ஊடகத்திலையும் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அப்போ அண்டா செந்தில் அவர்களிடம் நம்ம தொடங்கினால அது அண்டான்னு சொல்கிறவிக்கு அவர் பேர் செந்தில் தான் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அது அவராக சொன்னது. என்னெல்லாம் சொல்கிறதா இருந்தால் திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதில் எந்த தயக்கமும் இல்லை. என்னை திமுக சொம்புன்னு சொல்கிறாங்க, நான் திமுக சொம்புலாம் கிடையாது, என்னை அண்டா அப்படின்னே கூப்பிடுங்க, நான் அண்டா சொம்பு, அண்டா செந்தில் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவருக்கு பேர் வச்சுக்கிட்டார். அப்போ இந்த அண்டா செந்தில் அவர்கள் என்ன கேட்கிறார் என்றால், அது விஜய் அவர்களை பற்றியும் கேட்டிருக்காரு, சீமான் அவர்களை பற்றியும் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறத இங்கே நாம் கேட்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா 500 ரூபாய் ஆகும். ஒரு நல்ல சினிமா படத்தை 2 பேர் பார்த்தோம்னா அதுக்கும் 500 ரூபாய் ஆகும். ஆனால் ஒரு குடும்பமாக இப்போ எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்க, வீட்டில் குழந்தைகள், அம்மா அப்பா நைட் டைமில் செம்மையான ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக அறிமுகம் செய்கிறது தான் இந்த ரோலர் ஹவுஸ் அப்படிங்கிற கேம். இதை பற்றியான கூடுதலான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் சொல்லியிருக்கேன். வெறும் 425 ரூபாய்க்கு ஆன்லைனில் நீங்கள் வேறு எங்கே தேடி பார்த்தாலும் இதே ஐட்டம், இதே குவாலிட்டியை 900 ரூபா, 1000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. கிட்ஸ் பெஸ்ட்டில் 425 ரூபாய்க்கு 2 தினங்கள் கிடைக்க போகுது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. செம்மையான கேம். நான் எங்கள் வீட்டில் இதை விளையாடுறதுனால உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சூப்பரான கேம். டீட்டெயில்ஸ் ரெண்டில் இருக்குது. அண்டா செந்தில் அவர்கள் பொதுவாக இந்த மாதிரியான டிபேட்டில் போய் உட்காருவார். அவருக்கு கீழே ஒரு மாறுவேடம் கொடுக்கப்பட்டிருக்கும், பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாறுவேடம். இல்லை அது ஒரு காப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. காப்புன்னு என்ன, ஷீல்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. யாரும் பத்திரிகையாளர்களை எதிர்த்து பேசக்கூடாது பார்த்தீங்களா. ஆனால் இந்த அண்டா மாதிரியான ஆட்களை எதிர்த்து பேசலாம், அவங்கள நிறைய பேர் கழுவி ஊற்றலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். சவுக்கு சங்கர் அவர்களை மிகப்பெரிய அளவில் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நேரத்தில் முரசொலியை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க. இந்த முரசொலியில் ஒரு ஆர்டிக்கல் எழுதக்கூடிய நபர் தான் இந்த அண்டா செந்தில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அப்போ இந்த முரசொலியில் மூத்த பத்திரிகையாளர் இந்த சவுக்கு திமுகக்கு எதிராக பேசினதுக்கு பிறகு அவர் எப்படி மாற்றிட்டாங்கன்னா யூடியூபர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, அண்டா செந்தில் இப்போ எந்த ஊடகத்துலையுமே இல்லை, அவரும் ஒரு யூடியூபர் தான். இப்போதைக்கு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு, பேர் கூட தெரியலை, அந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு.
அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு யூடியூபரை அவர் திமுக காரனா திமுகன்னு சொல்லி போடுங்க. அது ஏன் பத்திரிகையாளர்னு சொல்லி ஒட்டுமொத்தமான பத்திரிகையாளரையும் அவமானப்படுத்துறீங்க? பத்திரிகையாளர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நெறி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இவர் கத்த ஒரு 2 செகண்ட் கூட நம்மளால் கேட்க முடியலை. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மனிதர்களை போட்டு அதில் ஒரு அரசியல் டிபேட் நடத்தி இதில் ஆதாயம் கிடைத்து அந்த ஆதாயத்தில் உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றி இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடணுமா? இல்லை இப்படி ஒரு வருமானம் நமக்கு தேவையா? நமக்கு உண்மையான வருமானம், ஆமாம் இவர் திமுக காரர், இவர் அதிமுக காரர், நாங்கள் டிபேட் நடத்துகிறோம், 10 திமுக காரங்க ஒரு அதிமுக காரங்க நாங்கள் டிபேட் நடத்துகிறோம், அப்படி தானே நடந்துட்டு இருக்கு. ஆனால் 10 பேரையும் திமுக அப்படின்னு சொல்லி அவங்க போடுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பத்திரிகையாளர், இன்னொருத்தருக்கு வழக்கறிஞர், இன்னொருத்தருக்கு எக்ஸ் பற்றாளர், இன்னொருத்தர் அங்கே வழியாக பேப்பர் போட வந்தவர், 5ஆவதாக இருப்பவர் பாட்டில் தண்ணி வாட்டர் கேன் போட வந்தவர், இப்படின்னு சொல்லி ஏன் ஒரு முகமூடி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு வெளிப்படையாக காண்பிக்கக்கூடியது தான் உண்மையான ஊடகம். அதை தான் மக்கள் விரும்புவார்கள். நாளடைவில் நீங்கள் இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊடகத்தை எல்லாருமே இழுத்து மூடிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை விட நல்ல ஊடகம் கண்டிப்பாக என்ன வராமையாக போயிட போகுது. ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ், எங்களை மாதிரியான ஆட்கள் யாராவது ஒரு ஊடகத்தை தொடங்காமையாக இருக்க போகிறாங்க. அவங்களாம் தொடங்கும்போது உங்கள் ஊடகம் எல்லாமே அடிபட்டு விடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது ஏதோ எச்சரிக்கை அப்படிலாம் நினச்சிக்கிடாதீங்க. நாட்டு நடப்பு அப்படி தான்ப்பா இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப சூப்பராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட யோசிப்பாங்க, ஆமாம் இல்லை இவன் திமுகக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருக்கான், இவனே ஏன் பத்திரிகையாளர்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த கேள்விகள் தான் இங்கே மாற்றம். அந்த மாற்றம் தான் உங்களையும் மாற்றப் போகிறது. அடுத்ததா ஒரு சூப்பரான நியூஸுங்க. அருப்புக்கோட்டை 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் கேள்வி எழுப்பிய பெண், பாஜகவை சார்ந்த பெண் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அருப்புக்கோட்டை 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். ஆனால் அந்த பெண் என்ன கேள்வி கேட்குறாங்க? அவங்க பாஜகவை சார்ந்தவங்க தான். இதே விஷயத்தை அண்ணாமலை அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ட்வீட்டையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ அந்த பெண் என்ன கேட்குறாங்க? சார் இங்கே என்ன நடக்குது? கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாரையும் கோஷம் போட வைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. நீங்களே சொல்லுங்கள். நமக்கு ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு அழைப்பு வருது, வாங்க இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி. கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நல்ல நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துருப்போம். திடீர்னு கல்யாணம் இல்லைப்பா, அங்கே ஒரு தவறான யாரோ இறந்துட்டாங்க, அவங்களுடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா நீ கூப்பிட்டுட்டு வந்தது கல்யாணம், ஆனால் இங்கே நடத்துறது என்ன? இப்படி இந்த மாதிரி விஷயம் செஞ்சிட்ருக்க, இது தப்பு தானேன்னு சொல்லி கேள்வி கேட்போமா? கேட்க மாட்டோமா? இங்கேயும் அதே தான். வாழ்வாதாரம் பாதிக்குது. வாழ்வாதாரம் பாதிப்பதற்கு நம்ம என்னெல்லாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 100 நாள் திட்டத்துக்கு பாஜக அரசாங்கம் நமக்கு காசு தர மாட்டேங்காங்க, அதனால் நம்ம ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி 4 கோஷம் போகிறதுக்கு கூட்டம் வேணும், நான் வர்றதா இருந்தால் கூட்டம்லாம் வராதப்பா, அதனால் இப்படி போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிடு அப்படின்னு சொல்லிட்டீங்களா? என்ன சார் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரியான பொய் வேலைகளில் ஏன் நீங்கள் ஈடுபடுறீங்க? மக்களை முட்டாளாவே நினைக்கிறீங்களா? அங்கே கூடியிருந்த மக்கள், அங்கே கிராமப்புற மக்கள், அவங்களுக்கு வேணா சரி நம்மளை கூப்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, கோஷம் போட்டாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் இந்த கோஷம் போட்டதுக்கு பின்னாடி நீங்கள் இவ்வளவு கூட்டத்தை காண்பித்திருப்பீர்கள் உங்களுடைய தலைமைக்கு. பாரு நான் இவ்வளோ கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு கணக்கு எழுதுவீங்க. அந்த கணக்கில் ஒரு ஊழல் நடக்கும். இது எல்லாமே எங்கள் தலையில் தான் வந்து விடியுது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க. பாஜக சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கூடுதலான நிதி 100 நாள் திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிறோம், அதிக நிதி கொடுத்ததே தமிழ்நாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏகப்பட்ட ஊழல் செஞ்சுருக்காங்க ஆளும் கட்சி திமுக. இதில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதை மறைப்பதற்காக இப்போது நேரடியாக என்ன செய்கிறாங்க? மத்திய அரசாங்கத்தின் மீது அவங்க குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பணமே தரலப்பா, அவங்களுக்கு காந்திஜியை பிடிக்காது, அதனால் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் திட்டத்தை அவங்க மூடு விழா நடத்துவதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக. ஆனால் மூடு விழா அவங்க பெயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா உணவகத்துக்கு மூடு விழா நடத்திட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அங்கேயும் அம்மா அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அட்லீஸ்ட் அப்பானாவது மாற்றிக்கோங்க. அப்பா உணவகம் நல்லா தானே இருக்கப்பா, எத்தனையோ பேருடைய வயிறு பசிக்கு சாப்பாடு போட்ட இடமையாது, அதெல்லாம் மூடிடாதீங்கப்பா அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை யார் கவனிக்கணும்? இதை மட்டும் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து நீங்கள் போடலாம். யார் விஜய் ரசிகர்களாக யாராவது இருந்தீங்க, இல்லை தாவேகாவினுடைய தொண்டர்களாக யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்டம் பாம் அப்படி இல்லைனா கன்னிவெடி, நீங்கள் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கன்னிவெடி தான்.
இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, ரெட் பிக்ஸ், சவுக் அவர்களுடைய கூட்டாளின்னு சொல்லி அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டுலாம் போனாங்கல்ல. ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, நான் வந்து எங்களை இந்த ஜாதி இந்த ஜாதியான்னு பார்த்து எனக்கு வந்து கேட்டாங்க. நான் இந்த ஜாதி இல்லைன்னு சொன்னேன், எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு பொறுப்பு போடல, காசு வாங்கி தான். இப்படியாக ரேண்டமா ஜேர்னலிஸ்டுக்கு கால் வந்தது. பின்னாடி தான் இவனுக்கு ஏதாவது நம்ம நம்பர் எப்போ தெரியும், இப்படி நம்மளை பிடிச்சி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து எழுதுகோல் இருந்தது தெரிய வந்தது. இப்படி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் வந்து பாருங்க, நான் வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவன், இந்த ஒரு சாதியில் இருந்ததுனால எனக்கு அவங்க என்ன தரல, சீட்டு தரல, சீட்டு கொடுக்கறதுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாலாம் கேட்குறாங்க, இதை உங்களே மாதிரியான ஆட்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும், மீடியாவில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் வந்திருக்கு. அவருக்கு கால் வந்தோடனே இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு கேள்வி, சரி உனக்கு சீட்டு தரல, ஆனால் என் நம்பர் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அப்போது இதே மாதிரி யூடியூபர்ஸு, பத்திரிகையாளர்கள், இப்படி எல்லார்ட்டையுமே சில பல அமைப்புகள், அதுலேயும் குறிப்பாக அவங்க எழுதுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுகோல் அப்படிங்கிற அமைப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி பெண் அப்படிங்கிற அமைப்பை கூறுகிறார்கள். பெண் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்களுடையது. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களா, அவர்களுடைய மருமகன். இதை சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் ரொம்பவே உடைத்து பேசியிருக்கிறார். இந்த பெண் வைத்து, அதாவது பெண் அப்படிங்கிற அந்த அமைப்பை வைத்து தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள், அது எப்படி பொய் செய்திகள் உண்மை செய்திகள் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் பரப்புவதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பல பேர் உடைச்சு பேசியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனுடைய அந்த குழு என்ன செய்யுதுன்னா, தாவேகாவை பற்றி மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்ப வேண்டும். எப்படி பரப்புவது, 4 பேருக்கு கூப்பிட்டு சொல்லி நான் தாவேகாவை சார்ந்தவன், 5 லட்ச ரூபா தாரேன்னு சொல்லி அப்பனா தான் எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது தொண்டர்களுக்கான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லு, அப்படி சொன்னாதான் எங்களுக்கு மவுசு வரும், உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. இப்போது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, முக்கியமான 3 கட்சிகள் இருக்காங்க. ஒன்று பிஜேபி, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இந்த 3 கட்சிகளில் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க கண்டிப்பாக நேஷனல் லெவல் பார்ட்டி. அதிமுக திமுக அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சியை தாண்டி அடுத்த கட்சியை யோசிப்பதற்கு மக்கள் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் எடுக்கும் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த 3 கட்சிகளையுமே எதிர்த்து ஒரு மனுஷன் புதுசாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காருன்னா அது விஜய் அவர்களை சொல்லலாம். சீமான் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான சக்தியாக நிற்கிறார். அப்போ விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிர்வார்கள். நிறைய இனிமேல் விஜய் அவர்களை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவருடைய ஒவ்வொரு செய்கையும் பற்றி விமர்சிக்கக்கூடிய ஹைனாக்கள் ஏகப்பட்டது வரும். எப்படி சீமான் அவர்களை கடிச்சு வைக்கிறதுக்கு, சீமான் அவர்கள் பேசின பேச்சை ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவரை பற்றியான அவதூறுகளை பரப்புவதற்கு, அவரை பற்றியான முக்கியமான செய்திகளை மட்டுமே பாய்காட் பண்ண வைப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்ததோ, அதே மாதிரி அதை விட 2 மடங்கு கூட்டம் விஜய் அவர்களுக்காக இறக்கப்படும் இந்த 8-9 மாதங்கள். இதில் விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் எப்படியெல்லாம் அதை முறியடிக்க போகிறார்கள். ஒரு படத்தில் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இது நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கு, உண்மையான சம்பவம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நீங்கள் தான் இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து விஜய் அவர்களை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி இப்படி ஒரு பெரிய சூழ்ச்சியிலேருந்து அவரை விடுபட வைக்க முடியும். இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தான் நீங்கள் விஜய் அவர்கள் கூட இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதை காண்பிப்பதற்கான ஒரு தருணமாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு சிக்கல் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அடுத்த சிக்கல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு என்ன சிக்கல்? கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. பிஜேபி, அதிமுக இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறத போன முறையிலேருந்து எல்லாருமே விமர்சித்தாங்க. நிறைய பேர், ஜெயக்குமார் உட்பட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் தோற்பதற்கு பகிரங்கமாக பாஜக தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே கிளாஷ் வருது. நான் எக்காரணம் கொண்டு அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன், அப்படி கூட்டணி வச்சா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு காலகட்டமாக நடந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக 2026 தேர்தலுக்காக அமித்ஷாவை போய் பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முக்கியமான அமைச்சர்கள், பழைய அமைச்சர்கள் எல்லாருமே போய் பார்க்கும்போது அது ஒரு பேசு பொருளாக மாறுது. அப்படி பேசு பொருளாக மாறும்போது அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி மறுபடியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போகிறார்? அதிமுகவை எதிர்த்து ரொம்ப காட்டமாக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் எதிர்த்து ரொம்ப காட்டமாக பதிலளித்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பட் இதற்கு 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, நாட் ஓன்லி இந்த 2 பேர், அண்ணாமலை அவர்கள் இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக தொண்டர்களும் பாஜகவினுடைய தொண்டர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவில் திமுகவை, இங்கே இருக்கக்கூடிய நரக வேலையை செய்யக்கூடிய திமுகவை அகற்றுவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே தமிழ்நாட்டில் ஆளும் கட்சினா அது திமுக தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, மக்கள் மத்தியில் நாங்கள் அப்படி ஸ்ட்ராங்காக வந்து இறங்கிட்டோம், அவ்வளோ பெரிய விடியலை கொடுத்துட்டோம், இனி 2வது இடத்துக்கு யார் போட்டி அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். புரியுதா அவர் என்ன சொல்கிறார்? அதாவது இனிமேல் பெர்மனண்ட் ஆளும் கட்சி அப்படின்னா அது திமுக தான்.
அடுத்ததாக நம்பர் 2 யார், நம்பர் 3 யார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் போட்டி நடத்திக்கோங்கப்பா. இதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதை விடலாம் இன்னைக்கு சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சின்னதாக ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வெளியாகுது. அதில் 27% மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக முதலமைச்சர் வருவதற்கு மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். 18% விஜய் அவர்கள், அது கட்சி ரீதியாக இல்லை, தனிநபர் வழியாக விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. 10% எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 9% அண்ணாமலை அவர்களும் முதல்வர் ஆகுவதற்கான அந்த ஆசையை மனிதர்கள் சொன்னார்கள் என்பதுதான் கருத்து கணிப்பு. இப்போ மீதம் இருக்கும் 36% எங்கப்பா போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 27%, 18% விஜய் அவர்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும், இங்கே நாம் தமிழர் கட்சியெலாம் இல்லவே இல்லையே, அவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறதும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இங்கே அண்ணாமலை அவர்களுக்கு 9%, அதிமுகவுக்கு 10%. அப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் பிஜேபி வளர்ந்துருக்கு இல்லையா? பிஜேபிலாம் 0.0 அந்த மாதிரியான ஓட்டு வாங்கிட்டு இருந்த பிஜேபி இப்போ 9% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பது தான். அடுத்ததா 27% இவங்களுடைய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது திமுகவினுடையது. ஏன்னா திமுக அட்லீஸ்ட் 30க்கு மேலே, இப்போ 100க்கு 30க்கு மேலே எடுத்தால் தானே பாஸு. அதே மாதிரி 30% மேலே ஓட்டுகள் வாங்கினா தான் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா திமுகவை மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா குடைந்தெடுப்பார்கள். உனக்கு நான் இவ்வளோ சீட்டு எம்எல்ஏ தரேன், ஆனால் நீ எனக்கு இப்படிலாம் தரணும் அப்படின்னு சொல்லி குடைந்தெடுப்பார்கள். அப்போ இந்த 27% பத்தாது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 18% இப்போதைக்கு நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் மீதான கிரேஸ் காரணமாக மக்கள் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதிமுகவினுடைய அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் பாருங்கள் 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில். இந்த 10% எப்படி அதிமுக இவ்வளோ சுருங்கியது அப்படின்னும் இல்லை, இதே சி ஓட்டர்ஸ் 2021 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 7%க்கு மேலெலாம் வாக்குகள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் வாங்கினது என்னவோ 2% ஓட்டுகள் தான், 2.7% ஓட்டுகள் தான். ஸோ இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் சும்மா கிமிக்கி வேலைகள் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காகத்தான்ப்பா இவ்வளவு செய்திகளையும் இங்கே வந்து கொட்டோன்னு கொட்டியிருக்கேன். என் மனசில் இருக்கக்கூடிய குமரல் எல்லாமே உங்கள் முன்னாடி நான் வீசிட்டேன். இனி நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி வேடம் போட்டு ஒருத்தனை உட்கார வச்சு அடுத்த கட்சிக்காரனை அவதூறாக பேசு அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியம் இந்த ஊடகத்துக்கு எங்கேருந்து வந்தது? அவங்களுக்கு நேரடியாக திமுக அதிமுக எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்கள விவாத நிகழ்வுகளில் உட்கார வைங்க. இல்லை உங்களுடைய ஊடகத்தின் பெயர் நாரிரும், பார்த்துக்கோங்க. நாங்கள் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இவன் ஒரு பத்திரிகையாளரா, இவனை போய் இப்படி உட்கார வச்சிருக்கீங்களே, இவங்க என்ன பேசியிருக்காங்க, எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட்ஸாக போடுவோம், ரீல்ஸாக போடுவோம். கடைசியாக வந்து நிற்க போகிறது என்ன? இந்த பத்திரிகையாளர்கள் இப்படித்தான், இந்த ஊடகம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊடகத்துக்கு ஒட்டுமொத்தமான டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா. ஒரு 90 குட்டி குட்டி பால்ஸ், அந்த பால்ஸை ஒரு ஆட்டோமேட்டிக் பால் டிஸ்பென்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே போடணும். ஒரு நபர் அதை சுழட்டணும். அப்படி சுழட்டும் போது, அதை சுற்றும் போது அதுலேருந்து ஒரு பால் கீழே விழும். அந்த பாலை, அந்த நம்பர், அந்த பாலுக்கு மேலே ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பர் அந்த போர்டில் இருக்கும். அதில் அந்த பாலை தூக்கி வச்சிடணும். நம்ம கையில் எத்தனை பேர் விளையாடுறாங்களோ அத்தனை பேர் கையிலையும் கொடுக்கறதுக்கான ஒரு கார்டு. அது எல்லாமே பிளாஸ்டிக் கோட்டட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 48 கார்ட்ஸ் கிடைக்கும். அப்போ 48 பேரும் விளையாடலாம். நீங்கள் 2 பேர் தான் விளையாடுறீங்கன்னா 2 கார்டு எடுத்துக்கோங்க. விழுகக்கூடிய நம்பரை சத்தமாக சொல்லுங்கள். அந்த நம்பர் இந்த நபருடைய கார்டில் இருக்குன்னா அதை மடித்து வச்சுக்கணும். பேனா வேண்டாம், பின் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் மடித்து மட்டும் வச்சிடுறீங்க. இப்படின்னு சொல்லி 90 பாலும் முடிவடையும் போது எந்த ஒரு நபருடைய கார்டு முழுவதுமாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வின். அவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்பெஷலாக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு பால் விழ 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 அதை கேட்டு 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 அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான கேம். பேட்ரி வேண்டாம், வேறு எந்த விதமான ஃபால்ட் வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. இந்தியன் மேடு தான், ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். உங்கள் வீட்டுக்கு வேணுமா? 425 ரூபாய்க்கு லிமிட்டெட் குவான்டிட்டி, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த விலைக்கு அது கிடைக்க போகிறது கிடையாது. அடுத்ததாக நம்ம இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வர போகிறோம். எல்லாமே இந்த வெக்கேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய காம்போஸ் தான். அதற்காகவும் தயாராக இருங்கள். இது 425 ரூபாய். கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.